இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப்பிங், பேசிக்கான ஸ்கின் ப்ரெப்பிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், க்ளீனாக இருக்குது ஃபேஸு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு கர்ச்சீஃப், ஒரு நல்ல காட்டன் டவலில் நம்ம நல்லா ஃபேஸ் வந்துட்டு வைப் பண்ணிடணும். வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சீரம். ஸோ நான் வந்துட்டு ப்ளம்மில் இருக்கிற என்கேப்சுலேட்டட் சாலிசிலிக் சீரம், இதுதான் வந்துட்டு ஃபேஸ் சீரம் தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் ஃபேஸுக்கு போட போகிறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு வி ஷுட் நாட் மசாஜ். ஸோ இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, டோன்ட் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ண போகிறோம். 2 to 3 ட்ராப்ஸ் போட்டுட்டு டேப் பண்ணிவிட்டு ஒரு 1 to 1.5 minute அப்படியே விட்டுடணும். அது ட்ரை ஆகணும். ஜஸ்ட்டு டேப் தான் பண்ண போகிறோம். ஹோல் ஃபேஸ்க்கும் நம்ம ரப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹைலோரானிக் க்ரீம். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம இவ்வளோண்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் ஹோல் ஃபேஸ் கவரேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒன்லி 2 ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் இது கீழே அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். பட் இது வந்துட்டு நம்ம பேசிக்காக ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அப்சர்விங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு we will see. பட் ஆக்சுவலி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம பேஸ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோம். யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம். வி டோன்ட் வாண்ட் டு ஹையர் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்களே செல்ஃபாக பண்ணணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் அண்ட் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 to 5 hours உங்களுக்கு ஸ்டே ஆகும் அப்படியே. ஓகே, ஸோ இப்போ நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 1 minute அப்புறமா நெக்ஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா லாஷ் ஷீல்டு SPF வந்துட்டு 50+. இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒருத்தங்க ஃபார்மசிஸ்ட், அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 minutes ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் என்னெல்லாம் இருக்க கன்சீலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் 10 to 15 more minutes. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேனே, இது புதுசு. ஸோ மாய்ஸ்சரைசர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு ஸ்டெப். அண்ட் தென் சன்ஸ்க்ரீன். கலர் பாரில் இருக்கிற ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர். இது என்ன அதுன்னா சாண்டி நியூட் ரேடியன்ட் ஒயிட் UV காம்பேக்ட் பவுடர், சாண்டி நியூட் ஷேட். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ டேப் தான் பண்ணணும் எங்கேயுமே. யூ ஷுட் நாட் நம்ம நார்மலாக பவுடர் போடுற மாதிரி உட்காந்து அழுத்தி தேய்ச்சி யூ ஷுட் நாட் ட்ராப். யூ ஷுட் ஹேண்டில் யுவர் ஸ்கின் வெரி சாஃப்ட்லி. லாஸ்ட்டாக ஹைலைட்டர். ஸோ நான் வந்துட்டு ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா மில்லியன் கலர்ஸ் அதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டர் தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த ஸ்மிட்டன் ஆப்பில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டீ போன் அப்படின்னாங்க. ஸோ நோஸில் அண்ட் தென் ஸோ இதுவே அதிகம் நான் போட்டது இல்லை, சீக் போனில் ஜஸ்ட் ஒரு டேப். தட்ஸ் ஆல். ஸோ என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ப்ரெஷ்ஷுமே கிடையாது. ஸோ எனக்கு எதுக்குமே ப்ரெஷ் கிடையாது. நான் வந்துட்டு கன்சீலர் ஆர் எனிதிங் போடணுன்னா கூட நான் ஹேண்ட்லேயே தான் டேப் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸில் இருக்கிற அந்த க்ளோ எல்லாமே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல். இதுக்கப்புறமா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஐப்ரோ. ஐப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இப்போ என்னோட லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸையும் ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஐப்ரோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பார்ட் இந்த எண்ட் ஆஃப் த ஐலேருந்து இந்த எண்ட் ஆஃப் த ஐ வரைக்கும் தான் போகணும். அண்ட் தென் உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ட்ரா ஐப்ரோ. அண்ட் கலர் பாரோட ஐப்ரோ டில் ஈவினிங் நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது, ஸ்டே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. தட்ஸ் ஆல். ஃபைனலாக கலர் பாரோட லிப்ஸ்டிக். ఈ బ్యాగ్ ఎందుకు తెచ్చినావు? దీనిదా వేసుకొని పోనింది. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைனல் லுக். நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேரோட செட் பண்ணிட்டேன்.
நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஹேர் ஸ்டைல் நீங்கள் எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். என்னோட லுக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ we'll see in the next video. Bye.